ஸோ இந்த மாதிரி வந்து இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்களும் போயிட்டு சீஷர்கள் சொல்கிறாங்க, அவங்களும் வந்து நம்பலை. ஸோ அந்த டைமில் அவங்க அந்த எருசலேம் வீட்டில் வந்து இருக்கும்பொழுது அவர் வந்து அவங்க எல்லாருக்கும் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் சொல்கிறாரு. அப்போ எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. எல்லாருமே வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல தோமா இல்லை. ஸோ மற்ற எல்லாருமே இருந்தாங்க. தோமா வந்து இல்லை. ஸோ தோமா வந்து திரும்ப உள்ளே வரும்பொழுது அவங்ககிட்டயே சொல்கிறாங்க, இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து வந்தார், எங்ககிட்ட எல்லாமே வந்து பேசினார், திரும்பவும் நம்ம வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, தோமா வந்து நம்பல. அவர் வந்து பார்த்து அவருடைய காயங்கள என் கைகள விட்டு விழாவிலே நான் தொட்டு பார்த்தாலொழிய நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அந்த டைமில் அதுக்கப்புறமா அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்கு சமாதானம் சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து தன்னை வந்து வெளிப்படுத்துகிறாரு. ஸோ இவங்க வந்து தோமாவை வந்து சொல்கிறாரு, தோமாவே இங்கே பாரு, என்னுடைய கையை வந்து தொட்டுப்பாரு, விழாவில் கையை போடு, நீ அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தோமா வந்து மனது கஷ்டப்பட்டு அவர் வந்து ஆண்டவரே என் தேவனே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தேவன் சொல்கிறாரு, கண்டு விசுவாசிப்பை விட காணாமல் விசுவாசி, நீ என்னை கண்டதுனால விசுவாசித்த, காணாமல் விசுவாசிகளே பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இந்த இந்த இடத்துல அதுக்கப்புறம் அவங்க கூட இருந்து அவருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு இது கொடுத்தாங்க. அவர் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்கள வந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இப்போ வரத்தை கொடுக்குறதுக்கு நீங்கள் போயிட்டு எருசலேமில் காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அவங்க போயிட்டு எல்லாருமே எருசலேமில் இருக்காங்க. அப்போது 40 நாள் வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாள் வந்து இந்த பூமியில் இருந்து எல்லாருக்கும் வந்து தரிசனமாகி எல்லா காரியங்களும் சொன்னார். ஸோ எருசலேமில் மேலறை வீட்டில் அவங்க இருக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து வரத்தை வந்து பெற்றுக்கொண்டாங்க. பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் அவங்க வந்து பற்பல பாஷைகளை பேசினாங்க. பேசிட்டு எல்லாருமே வந்து பரிசுத்த ஆவியானவரை பெல்லன் அடித்தாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்து அவங்க கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனார். அப்போ அவர் கொடுத்த பெரிதான கட்டளை என்னென்னா, நீங்கள் பூமி எங்கும் சுற்றித் திரிந்து சகல ராஜ்யங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்க. விசுவாசமுள்ளாகி ரட்சிக்கப்படுவான் வந்து ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். விசுவாசம் எதுனும் மரண ஆக்கினைக்கு போவான். அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் சகல ஜாதியரையும் சீஷராக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கட்டளை கொடுத்துட்டு போகிறார். ஸோ இந்த டைமில் வந்து எல்லாருமே முதல்ல வந்து அந்த எருசலேமில் மேலறை வீட்டில் பேதுரு தலைமையில் எல்லாருமே கூடியிருக்காங்க. ஒரு 3000 மேற்கு அதிகப்பட்டவங்க. அப்போ பேதுரு வந்து தைரியமாக எழுந்து எல்லாருக்கும் வந்து சுவிசேஷம் சொல்கிறாரு. நீங்கள் தான் வந்து இயேசு கிறிஸ்துவை இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு எல்லாருமே வந்து 3000 பேர் வந்து அந்த ஒரே ராத்திரியில் 3000 பேர் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே சேர்ந்தாங்க. ஸோ இப்போது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் வந்து கிறிஸ்து வந்து இஸ்ரவேலை வந்து ரட்சிக்கிறதுக்காக, இயேசு கிறிஸ்து வந்து இஸ்ரவேலை ரட்சிக்கிறதுக்காக வந்தார். ஸோ அவர் வந்து மரித்து உயிரோடு எழுந்தார். ஸோ மரிக்கிறது என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளலை. அதாவது யூதர்கள் வந்து அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் என்ன பண்ணாருன்னா, அவங்களுக்கு வந்த சுதந்திரம் அவர் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொன்னார். அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளலை. ஸோ அதனால் வந்து இஸ்ரவேலுக்கோட ரட்சிப்பு வந்து அந்த இடத்துல முடிஞ்சது. அவர் மரிக்கும்போது உயிர்த்தெழும்போது அவருடைய சபை தம்முடைய இரத்தத்தை சிந்து உருவாக்கின சபை வந்து பிறந்தது. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே வந்து புறஜாதியாராக நமக்கு வந்து வந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து வந்தது. ஸோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு கட்டளை என்னென்னா, அவர் வருமளவும் நம்ம வந்து அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நம்ம வந்து பானம் பண்ணணும். அது என்னென்னா, அப்பமும் திராட்சரசமும் அவங்க சிலுவையில் அறிவிறதுக்கு, அதாவது அவருக்கு பிடிக்கிறதுக்கு முந்தின நாள் வந்து அந்த ஒரு அறையில் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சொன்னார். இந்த மாதிரி அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து, இதை வந்து நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதையும் வந்து நம்ம இப்போ எல்லாருமே அந்த கம்யூனியன் அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே முடிஞ்சவும் முதல் சபை வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பேதுரு தலைமையில். பேதுரு தான் வந்து எல்லாருக்கும் தலைமையாக இருந்து அவங்க எல்லாருக்கும் வந்து வழி நடத்துனாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சபை ஆரம்பிக்கப்பட்டது. சுவிசேஷம் ஃபுல்லாக வந்து அறிவித்தாங்க. எல்லாருமே ஒரு பக்கமாக பிரிஞ்சு போய் எல்லாருமே சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. ஸோ இதில் வந்து முக்கியமான ஒரு இது என்னென்னா, இவங்கெல்லாம் வந்து இஸ்ரேல் சைடில் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த யூதர்கள் அவங்களுடைய ரட்சிப்புக்காக அந்த தேசத்தில் எல்லாமே பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல இன்னொருத்தர் ஒரு முக்கியமான ஒரு நபரை வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து தெரிந்து கொண்டார்.
ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவுல். பவுல் வந்து முதல்ல அவருடைய பேர் சவுலு. அவர் வந்து வேத வாக்கியங்களை எல்லாத்துலேயும் கற்றுத் தெரிந்து கற்றுத் தேர்ந்த ஒரு அந்த கமாலியேல் அவருடைய கீழே வந்து வளர்ந்த எல்லா கற்பனைகளும் போதலையும் பற்ற ஒரு செல்வந்தரான ஒரு நல்ல ஒரு மனிதர். ஸோ அவர் வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரிகளாக இருந்தாங்க. ஸோ இவங்க அப்போஸ்தலர்கள் இவங்க எல்லாருமே 12 பேர் வந்து அப்போஸ்தலராக இருந்தாங்க. இதில் வந்து யூதாஸ் மட்டும் என்னென்னா இயேசுவை காட்டி கொடுத்ததுக்கப்புறம் தூக்கு போட்டுட்டு இறந்துட்டார். ஸோ 11 பேர் இருந்தாங்க. 11 பேரில் 12ஆவதாக ஒருத்தரை சேர்க்கறதுக்கு 12 அந்த சீட்டு போட்டு தேவன் கிட்ட கேட்டாங்க. இயேசு கிறிஸ்து வந்து மத்தியா பேருக்கு வந்து அது வந்து சீட்டு விழும்படி செஞ்சார். அவரையும் வந்து 12ஆவது சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 12 அப்போஸ்தலர்கள் அவங்களுடைய ஊழியத்தை வந்து செஞ்சுட்டு வந்தாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து முதல்ல வந்து இவங்க பண்ணும்போது கிறிஸ்துவை பின்பற்றதுனால அவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது. இந்த சபை எல்லாமே ஆரம்பித்தது எல்லாமே கிறிஸ்தவர்கள் வந்தது. ஸோ இந்த இடத்துல இந்த சவுல் வந்து கிறிஸ்தவர்களுக்கு எல்லாமே அகென்ஸ்டாக இருந்தது. எல்லாரையுமே வந்து துன்பப்படுத்தி எல்லாரையுமே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்ட எழுதி வாங்கிட்டு அவங்க எல்லாருமே அழிச்சு போடணும்னு சொல்லிட்டு வந்தார். ஸோ தமஸ்குலேருந்து அந்த வழியிலாக போகும்போது அவருக்கு வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி அவருக்கு வந்து பார்வை போயிடுச்சு. அப்போ கேட்குறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, நீ வந்து நேர்த்தெருவில் இருக்கிற அனனியான்ற ஒருத்தரை போய் பாரு, அவன் வந்து உனக்கு செய்ய வேண்டியதை சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அவர் வந்து சொல்கிறாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போவே அவர் வந்து தெரிஞ்சிட்டார், ஆண்டவர் வந்து நம்ம எதுக்கோ அழைக்கிறாரு. ஏன்னா ஒரு பக்தி வித்தையில் வளர்ந்த ஒரு உண்மையுள்ள ஒரு யூத மனுஷன். ஸோ அவர் வந்து அதே மாதிரி அனனியா கிட்ட போய்ட்டு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அவனுக்கு வருவார், அவருக்கு செய்ய வேண்டியதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அனனியா வந்து இவரை போய் பார்க்குறாரு. அவருக்கு வந்து அந்த பார்வை வந்து 3 நாள் வந்து சாப்பிடாம புசியாமல் குடியாமல் 3 நாள் வந்து அப்படியே இருந்தார். ஸோ அனனியா வந்து ஜெபம் பண்ணதுக்கப்புறம் கண்ணுலேருந்து மீன் செதில்கள் மாதிரி விழுந்ததுக்கப்புறம் அவருக்கு பார்வை அடைஞ்சார். அதுக்கப்புறம் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார். ஞானஸ்நானம் பெற்று அவர் வந்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். ஸோ பவுல் தான் வந்து புதிய ஏற்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 7 சபைகளுக்கு எழுதினது. அவரை மாதிரி ஒரு அப்போஸ்தலர், அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர் வந்து அதுக்கு முன்னும் எழுந்ததில்லை, அதுக்கு பின்னும் எழுவதில்லை. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அவ்வளோ ஊழியங்கள் செஞ்சுருக்காரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக. பல தேசங்களில் தெரிந்தது, பல பாடுகள் பட்டு, பலவிதமான வேதனைகள் பட்டு அவர் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து கிறிஸ்து என்று அறிவித்தார். பலரை வந்து ரட்சிப்புக்கின் வழியாக நடத்தி பலருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர் ஒருத்தரால் புறஜாதியில் பல இடங்களில் வந்து சுவிசேஷம் வந்து பிரசங்கிக்கப்பட்டது. பல பேர் வந்து கிறிஸ்துவை வந்து ஏற்றுக்கொண்டாங்க. பல அற்புதங்கள் அவர் மாத்திரம் இல்லை, அவருடைய 12 சீஷர்கள் போன இடத்துல பிலிப்புவாக இருந்தாலும் சரி, பேதுருவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தோமா எல்லா இடத்துலையும் போன இடத்துல அவங்களெல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. எல்லா மக்களும் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொள்ளாமல் சில பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு கிறிஸ்துவுக்கு அகைன்ஸ்டாக வந்து இருந்தாங்க. ஸோ ஏற்றுக்கொண்டவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க. எல்லாருமே சீஷர்களாக வந்து மாறினாங்க. ஸோ பவுல் வந்து எல்லா இடத்துக்கும் போனார். எல்லா அதாவது அந்த கொரிந்து, இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரோமர்கள், கொரிந்து பட்டணத்துக்கு எழுதினது, இந்த மாதிரி பலவிதமான தெசலோனிக்கா பட்டணத்துக்கு, இந்த மாதிரி 7 சபைகளுக்கு அவர் வந்து பல நிருபங்கள் எழுதியிருக்காரு. அதுதான் புதிய ஏற்பாட்டில் அதுக்கு அடுத்த பகுதிகளெல்லாம் எல்லாமே வரும். பலவிதமான போதனைகளும் பலவிதமான இதுவும் சொல்லியிருப்பார். அவரை மாதிரி உண்மையும் உத்தமமாக இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செஞ்சவங்க வேறு யாருமே வந்து நமக்கு தெரிஞ்சு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பல பாடுகள் பட்டு கிறிஸ்துவை வந்து அவர் பிரசங்கித்தார், ஊழியம் செஞ்சார். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு அன்பாக இருந்த சீஷன் வந்து யோவான். ஸோ யோவான் வந்து அவர் இது பண்ணும்போது அந்த கடைசியாக அந்த கம்யூனியன் கொடுக்கும்போது அவருடைய மார்பில் சாஞ்சிட்டு இருந்த ஒரு உண்மையும் உத்தமும் உள்ள ஒரு ரொம்ப நேசித்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நேசித்த ஒரு சீஷன் வந்து அவர் இருக்கிறதுலே ரொம்ப சின்னவர். ஸோ அவர் வந்து நேசித்தவர் யோவான். ஸோ யோவான் வந்து இது எல்லாமே இந்த எல்லா காரியங்களும் நடக்குது. ஸோ சுவிசேஷம் ஃபுல்லாகவே அறிவிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த எல்லா காரியங்களும் போயிட்டுருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலவிதமான அற்புதங்களையும் அடையாளங்களும் அவங்க மேலே செய்கிறார். ஸோ இது கடைசியாக வந்து இந்த புதிய ஏற்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம். ஸோ வெளிப்படுத்தின விசேஷம் இது வந்து என்னென்னா யோவானும் பல பாடுகள் பட்டாங்க.
பல பாடுகள் பட்டுட்டு அதுக்கப்புறம் அவர எரியிற அந்த எண்ணெயில போட்டு அவரு இது பண்ணி தூக்கி போட்டாங்க. அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டாங்க. ஸோ எடுத்து போட்டதுக்கப்புறம் அவர வந்து பத்மு தீவுல அதுக்கப்புறம் வந்து நாடு கடத்துனாங்க. பத்மு தீவுல இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு இனி சம்பவிக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் வந்து அவருக்கு வெளிப்படுத்தி காட்டினாரு. என்னென்ன காரியங்கள் நடக்கப்போகுது, இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாரு, என்ன நடக்கப்போகுது அது சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொன்னாரு. அவர் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில நமக்கு டீட்டெயிலா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இந்த காரியங்கள்ல நம்ம மெயினா அவர் வந்த காரணம் வந்து உலகத்தை ரட்சிப்பதற்காகவும், மனிதர்களாகிய மனிதர்களாகிய நம்மளை ரட்சிப்பதற்காகவும், இந்த உலகத்தை பிசாசுகிட்டேருந்து ஜெயிக்கிறதுக்காக வந்தாரு. அதே மாதிரி சிலுவையில வந்து மரித்தாரு. 3ஆம் நாள் உயிரோடு இருந்து வெற்றி சிறந்து, உலகத்தோட சுதந்திரத்தையும், வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாத்துக்குமே எடுத்துக்கிட்டாரு. எல்லாமே இப்போ வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட தான் இருக்கு. அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு அதிபதி. ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜாக்களுமா, அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதியாகவும், சர்வ சர்வ லோகத்துக்கும் அதிபதியாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்காரு. அது எல்லாமே வந்து எதனால வந்து அவருக்கு கிடைச்சதுன்னா, அவர் வந்து பிதாவுடைய சித்தத்தின்படி கீழ்ப்படிந்து எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படிந்ததுனால தான் அவருக்கு வந்து இது எல்லாமே வந்து சகல அதிகாரங்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டு அவர்கிட்ட வந்து எல்லாமே போச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில காரியங்கள் இருக்கும். இப்போ ஆண்டவருக்கு வந்து எல்லாமே தெரியுமே, நம்ம ஏன் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஜெபம் பண்ணி கேட்டா தான் அவர் செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு, ஜெபம் வந்து கண்டிப்பா தேவை. ஏன்னா வந்து இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இந்த இந்த இனிஷியலா வந்து இந்த உலகத்தோட சுதந்திரம் யாருக்கு கொடுக்கப்பட்டதா? மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. மனிதர்கள் பிசாசுகிட்ட எழுந்து போனாங்க. பிசாசுகிட்ட இந்த உலகத்தையும் ராஜ்யத்தையும் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே மனிதனால பாவம் வந்த மாதிரி, ஒரே மனிதனால நமக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த அந்த ஆதாமால வந்த பாவத்தின் நிமித்தம் இழந்து போனோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால வந்த நம்ம ரட்சிப்பினால உலகத்தை வந்து சுதந்திரித்து கொண்டோம். இப்போ உலகத்தின் அதிபதியா வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்காரு. அவர் தான் நம்ம அரசாட்சி செய்ய போறாரு. ஸோ இப்போ என்னதான் இருந்தாலும், இதுக்கான செய்யக்கூடிய அதிகாரம் வந்து இந்த பூமியில எதனா செய்யக்கூடிய அதிகாரம் வந்து நம்ம வந்து மனிதர்களாகிய நம்மக்கிட்ட தான் இன்னும் இருக்கு. ஸோ அதனால நம்ம ஜெபம் பண்ணி கேட்டா தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால நமக்கு அது எல்லாத்தையுமே செய்ய முடியும். எனக்கு வந்து இந்த மாரி செய்யுங்க. இந்த மாதிரி பாவங்கள் வந்து இருக்குது. இதுலேருந்து விடுதலை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டால் தான் அவர் அந்த தம்மேல அந்த அவருக்கு கிடைத்த அதிகாரத்தின் மூலமாக நமக்கு வந்து ரட்சிப்பு கொடுக்குறார். ஸோ இது வந்து இந்த காரியங்கள் எல்லாமே வந்து நடக்குது. ஸோ இன்னொரு அடுத்த பகுதியில் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகைக்காக என்னென்ன அடையாளங்கள் முன்னாடி எல்லாமே கொடுத்துருக்காரு. வந்து என்னென்னா இப்போது ஹை லெவலில் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாமே முடிஞ்சது. ஸோ புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். நம்மளை நமக்காக வந்து தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினார். சிந்திட்டு உலகத்தையும் நம்மையும் மீட்டு கொண்டார். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிற காரியங்கள் என்னென்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறாரு. ஸோ வருவதற்கான அடையாளங்கள் அவர் என்னென்ன சொன்னார், நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும், அவருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பதிவில் வந்து நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.